Vanakkam and welcome back to Yummy Chilli. நான் ஷாலினி. இந்த வீடியோவில் ஈஸியாக சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் ரெண்டுமே அட்டச்சும் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபுல்லாகவே தான் பச்சரிசி, பாசிப்பருப்பு, பால், வெல்லம், ஏலக்காய் பவுடர், பச்சை கற்பூரம், நெய், மிளகு, ஜீரகம், உப்பு, கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி. தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து பச்சரிசி. ஸோ நான் இந்த கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ வரும். ஸோ இதில் 2 கப் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது 1/4 கிலோனா இது வந்து 1/2 கிலோ அரிசி பச்சரிசி. இது வந்து புது பச்சரிசி. புது பச்சரிசினா நம்ம வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பழைய பச்சரிசியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 5லேருந்து 6 கப் வரைக்கும் தேவைப்படும். அடுத்தது பாசிப்பருப்பு. இது வறுக்காமல் டைரெக்டாக எடுத்திருக்கேன். இதில் 1 கப் தான் நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து நான் 2 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப மைல்டாக இருந்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும், வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து 25 கிராம்ஸ். நெய் வந்து 8 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உலர் திராட்சை இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வரும். மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 3 டீஸ்பூன். உப்பு வந்து வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு. ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன். இது வந்து பச்சை கற்பூரம். நான் இது ஃபுல்லாக போட போகிறதில்ல, ஒரு பிஞ்சு தான் போட போகிறேன். காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இப்போ 2 பொங்கலுக்கு தேவையான அளவு இந்த அரிசியும் பருப்பும் நம்ம இந்த குக்கரில் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அது 2 கப் வரும். இதில் வந்து 2 கப் நான் அரிசி போட்டு பருப்பையும் போட்டு ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து உப்புலாம் ஆட் பண்ணிடாதீங்க. டைரெக்டாக நம்ம தேவையான அளவு தண்ணியும் இல்லை பால் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து குக்கரை மூடி வைக்க போகிறோம். உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சக்கரை பொங்கலுக்கு வந்து உப்பு வந்து ஒரு பிஞ்ச் தான் போட போகிறோம். வெண்பொங்கலுக்கு நிறையா போடணும். ஸோ இப்போயே நீங்கள் போட்டிங்கன்னா சக்கரை பொங்கலில் நிறையா உப்பாக இருக்கும். ஸோ உப்பு போடாமல் டைரெக்டாக இதை ஆட் பண்ணிக்கலாம். பால், தண்ணி இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து 9 கப் வரணும். அதாவது நீங்கள் 1 கப் எடுத்திங்கன்னா அதில் வந்து 4 மடங்கு 3 மடங்கு இருக்கணும். நான் நார்மலாக ரைஸ்க்கு வந்து 3 மடங்கு இருந்தால் ஓகே. நான் இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு 4 மடங்கு ஊற்றணும். அப்போ தான் தாராளமாக இருக்கும். பட் என்னோடய குக்கரில் இதுக்கு மேலே ஊற்ற முடியாது. ஸோ நான் வந்து 3 கப் மட்டும் ஊற்றிட்டு, அதாவது அது வேகிறதுக்கான தண்ணி மட்டும் நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் அப்போ பால் இல்லைன்னா தண்ணி எது வேணாலும் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து சூடாக இருக்கணும். ஸோ இப்போ குக்கர் விசில் போட்டு இதில் வந்து ஒரு 5 விசில் விட்டு நான் எடுத்துட்டேன். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன்ல, அதுக்கு 1 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அந்த வெல்லம் வந்து நல்லா கரைய விடுவோம். கரைஞ்சதுக்கப்புறமா அதில் ஏதாவது கல் இல்லைன்னா ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா அது வந்து ஃபில்டர் பண்ணிக்குவோம். ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி அதே பேனில் நம்ம அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து அந்த குவான்டிட்டி பாதி ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சுண்ட விடலாம். ஸோ அது கொதிச்சிட்ருக்க கேப்லேயே நம்ம வந்து ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பச்சை கற்பூரம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் தான், இவ்வளோ தான் நான் போடுறேன். இது வந்து இப்போ இந்த ஒரு 5 மினிட்ஸ் அதுக்கப்புறம் கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா இதாகிடும். அதே மாதிரி இது வந்து பாதி குவான்டிட்டி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மொத்தமாக அந்த வெல்லம் இது எல்லாமே சேர்த்தப்போ பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். குக்கர்லையும் பார்த்திங்கன்னா 5 விசில் வந்துருச்சு. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம இதை வந்து சக்கரை பொங்கலுக்கு தேவையான அளவு இந்த பேன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை கூல் ஆனதுக்கப்புறம் இந்த வெள்ளை தண்ணி கூட வந்து பாகு மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா பாகாக நீங்கள் ஆக விட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் பொங்கல் செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து டேஸ்டியாக இருக்கும். வேணுங்கிற அளவுக்கு மட்டும் ரைஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் பாதி நான் எடுத்து சக்கரை பொங்கல் ஆட் பண்ண போகிறதில்ல, பாதிக்கு கொஞ்சம் கம்மியாக அது வரைக்கும் தான் நான் வந்து எடுக்க போகிறேன். எப்போவுமே வந்து சக்கரை பொங்கல் விட வெண்பொங்கல் கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம். அதனால் நான் வெண்பொங்கல் நிறையா விட்டுட்டு சக்கரை பொங்கல் இதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சக்கரை பொங்கல் நிறையா இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணணுன்னா வெல்லம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து ஒரு பிஞ்ச்
சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். அது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்ப சால்ட் போட்டோன்னா கொஞ்சம் அது வந்து தூக்கி காமிக்கும். அதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து சீசன் பண்ணிடலாம். ஒரு சின்ன கடாயில் வந்து நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டுருவோம். பாதி அது வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திராட்சையும் போட்டுருவோம். திராட்சை நல்லா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எம்மியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட ஃபேவரட் பார்ட் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ இது கரெக்டாக இருந்தது. இந்த வெல்லம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து மைல்டாக இருந்தது, அதாவது கரெக்டான ஸ்வீட்டில் இருந்தது. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும், உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வாவ், இந்த எம்மியான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெண்பொங்கலுக்கு நம்ம அதே மாதிரி அந்த குட்டி கடாயில் வந்து நம்ம நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மிளகு போட்டு அதுக்கப்புறம் ஜீரகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஜீரகம் வந்து நான் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து ஜீரகம் வந்து நிறையா இருந்தால் பிடிக்காது, அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வந்து கெட்டியாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால், அதாவது நான் திருப்பி ஸ்டவ்வில் எதுவுமே வைக்கல. பால் வந்து நான் எக்ஸ்ட்ரா இது வந்து ஒரு 1/2 கப் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இது நல்லா இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதையும் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாயில் வச்சதுமே வந்து கரையுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருந்தது. இதில் இஞ்சி ஆட் பண்ணுவாங்க, பச்சை மிளகா ஆட் பண்ணுவாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து பண்ணல. நீங்கள் யூஸ்வலாக வந்து நான் இது பண்ண மாட்டேன். ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு 2 டிஷ் வந்து உடனே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். வந்து நல்ல ஸ்பைஸியான ஒரு கூட்டு 7 காய் இல்லைனா 9 காய் அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு கூட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இல்லை பரங்கிக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஈஸியான 2-in-1 பொங்கல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்மி சில்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.